இது குறித்து களத்திலிருந்து நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, வணக்கம். இந்த தீ விபத்து காரணமா கிட்டத்தட்ட 8 விரைவு ரயில்கள் அதனுடைய சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம 5 ரயில்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். இதற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? பேருந்துகள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? நிச்சயமாக சென்னையிலிருந்து காலை புறப்பட்ட இந்த சரக்கு ரயிலானது அதிகாலை அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையம் கடந்ததும் ரயிலானது தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிருக்கிறது. தடம் புரண்டு விபத்துக்குள்ளான அந்த ரயில் பெட்டியிலிருந்து டீசல் இருந்ததன் காரணமாக, டீசல் கசிவின் காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து 6 பெட்டிகளானது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. காலையிலிருந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு 10க்கும் மேற்பட்ட வாகனம் தீ அணைத்து வருகின்றனர். மேலும் தீயணைப்புத்துறையுடைய வடக்கு மண்டல இயக்குனர் நம்ம இருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு நமக்கு தகவல் நம்ம எத்தனை மணிக்கு வந்துருக்கோம் சார்? காலையில் ஏர்லி மார்னிங் 5:30க்கு எங்களுடைய ஃபயர் கண்ட்ரோல்லேருந்து தகவல் பெறப்பட்டு இந்த மாதிரி டீசல் டேங்கர் ஏற்றிட்டு போன ஒரு 10 டேங்கர்ஸ் டீரெயில் ஆகி ஃபயர் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் கிடச்சிது. இனிஷியலாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்த எல்லா வாட்டர் டெண்டர்ஸையும் டர்ன் அவுட் பண்ணோம். அப்புறம் எல்லாம் ஆயில் ஃபயருங்கிறனால அருகில் இருந்த பக்கத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலேருந்து 5 ஃபோம் டெண்டர்ஸ் எல்லாமே மொத்தம் 15 தீயணைப்பு நிலையங்கள் 15க்கு மேற்பட்ட ஊர்திகளை டர்ன் அவுட் பண்ணி ஃபயர் ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஃபுல்லாக ஆயில் ஃபயருங்கிறனால ஃபோம் டெண்டர் மூலியமாக தான் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணி முடியுங்கிறனால ஃபோம் டெண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபயர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் புகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சவாலாக இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 140க்கும் மேற்பட்ட எங்களுடைய தீயணைப்பு வீரர்கள் இந்த சவாலான தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க. சார், இப்போ காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலே இந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு சார். மிகப்பெரிய சவாலான ஒரு தீ விபத்து தான் இந்த தீ விபத்து, ரயில் விபத்துன்னு சொல்லலாம். இப்போ இந்த தீ விபத்தில் கட்டுப்படுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபோம்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவில் யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம தீயை கட்டுக்குள் கொண்டு வர சார்? இந்த ஆயில் ஃபயருங்கிறனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபோம் தான் தேவை. 5 ஃபோம் டெண்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றும் எங்களுடைய வாட்டர் டெண்டரில் ஃபோமை யூஸ் பண்ணி அதுலேயும் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்கிறோம். அவைலபிள் ஃபோம் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி ஃபயர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் தனியார் நம்முடைய சாம்சங், டாம்லர், சிபிசிஎல், ஹுண்டாய் தனியார் நிறுவனங்களில் உள்ள அவங்கள்ட்ட உள்ள வாட்டர் டெண்டர், அவங்கள்ட்ட உள்ள ஃபோமையும் யூஸ் பண்ணி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறோம். சார், இப்போ எவ்வளோ சதவீதமாக பெட்டிகளில் தீ பிடிச்சிருக்கு? அந்த தீயை எவ்வளோ சதவீதம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் சார்? இப்போ நம்ம 8 போகீஸில் ஃபயர் ஆயிருந்தது. இப்போ ஒரு 6 போகி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 போகியில் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபயர் ஃபைட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ஒரு தண்டவாளத்துக்கு நடுவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நமக்கு தண்ணி கொண்டு வரதுக்கும் அல்லது தண்ணி சோர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்ம ஃபயர்மேன் ஏற்பட்டிருக்கு சார்? ஒரு 300 மீட்ரு, ஒரு 500 மீட்டரே இருக்குது. 500 மீட்டர் நீளத்துக்கு நாங்கள் ஹோஸ் போட்டிருக்கோம். தண்டவாளத்தோட ஒரு சைடு மட்டும்தான் எங்களுக்கு வெஹிக்கிள் ஆக்சசிபிலிட்டி இருக்குது. அந்த ரைட் சைடில் வெஹிக்கிள் ஆக்சசிபிலிட்டி இல்லை. அப்போது ஒரு சைட்லேருந்து தான் ஃபயர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 பாயிண்ட்ஸ்லேருந்து ஃபோம் டெண்டர் போட்டு ஃபயர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். சார், அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வெளியேற்றிருக்கோமா? அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை நம்ம எடுத்துக்கோமா சத்தியநிலையத்து சார்பில்? காவல்துறையினர் அருகிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிருக்காங்க. நிச்சயமாக. அதாவது அவர் சார் சொன்னது போல் தொடர்ந்து இங்கே தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் களத்தில் ஈடுபட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.